ஜனநாயகன் பல தடைகளை தாண்டி சரித்திரம் படைக்க இப்போதைக்கு வெளிவரப்போகுது. பிப்ரவரி 19 இல்ல 20, பிப்ரவரி 26ஆம் தேதி அப்படின்ற ஒரு 3 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பிப்ரவரி 20ஆ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல். ஏன்னா ஓஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இந்த மாதம் ஜனநாயகன் திரைப்படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்க போறோம். ஏன்னா படத்துக்கு சென்சார்லாம் வாங்க போறாங்க. ரிவைசே கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பியாச்சு. கேஸை வித்ரா பண்ண போறாங்க. எல்லாமே பண்ண போறாங்க. இதுல கூடுதலா இன்னொரு அஃபிஷியலா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இதுவரைக்கும் சென்சார் ஆகாம தான் இருந்தது. பல திரையரங்குகளில் சென்சார் ஆகாத ட்ரைலரை தான் அவங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ஃபைனலா நம்ம ஜனநாயகன் படம் சென்சார் ஆச்சோ இல்லையோ, ட்ரைலருக்கு சென்சார் வாங்கிட்டாங்க. ஸோ ட்ரைலர் இப்போ சென்சார் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு காண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த ட்ரைலரோட எண்டிங்ல நம்ம சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற மாதிரி நம்ம வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த சீக்வன்ஸில் நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் வாங்கடானா, கொலை பண்ணுறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கு மட்டும் அரசியலுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். ஐ மீன் அதை நான் அது கரெக்டாக சொல்லலை, ஏதோ ஒரு தெரிஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அந்த அரசியல் 2 இடத்துல வரும் பார்த்தீங்களா? அந்த 2 இடத்துலையுமே மீட் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர்லேயே இந்த நிலைமைனா அப்போ படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே காண்டா இருக்கேன். என்னடா இது சாதாரணமா நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும் அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல என்ன பிரச்சனை? அது எதுக்காக மியூட் பண்றீங்க? அப்படின்றதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. ஸோ ஏதோ ஒண்ணு ட்ரைலர்லயே இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள், படத்துல எந்த மாரி மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. ட்ரைலர் கட்டு அந்த சென்சார் கட்டு வந்தா தான் தெரியும். நம்ம படத்துக்கு எவ்வளோ கட்டு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு படத்த அப்படியே கொத்து பரோட்டா மாரி அப்படியே கொத்தி வச்சிருப்பானுங்க போல இருக்கு. ஏகப்பட்ட வசனங்கள், ஐ மீன் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பவர்ஃபுல்லான வசனங்கள் வருதுன்னா, அந்த இடத்துல மியூட்ட போடணும், இத மாத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ கண்டிப்பா படம் வந்துரும். பட் நம்ம எதிர்பார்த்த மாரி வருமா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நீங்க அந்த சென்சார் ட்ரைலர் பார்க்கல அப்படின்னு சொன்னா, எனக்கு Instagramல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துக்கு எப்போ சென்சார் வாங்குறாங்க? என்ன மாரி கட்ஸ்லாம் நம்ம படத்துக்கு குடுக்குறாங்க? அதெல்லாம் அஃபிஷியலா வெளிவந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆனா இந்த மாதம் உறுதியா நம்ம படம் வருது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. பட் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். சென்சார் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பெருசா இமேஜின் பண்ணி வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.